இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி நமது அன்பான ராசியான காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கான தாந்திரிக பரிகாரம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து நம்ம மீன ராசிக்கு பயிற்சியானதை கணக்கில் வைத்தும், அதாவது ஸ்தான பலத்தை வைத்து பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அஷ்டம சனிக்கு பாதி அப்படிங்கிறத அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அந்த அமைப்பை வைத்தும் அதே போல் பார்வை பலத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தனுசு வீட்டின் 6ஆம் வீடான நம்ம ரிஷப வீட்டை பார்ப்பதை வைத்தும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டின் 10ஆம் வீடான நமது தட் இஸ் லைக் கன்னி வீட்டை பார்ப்பதை வைத்தும், அதே மாதிரி சொந்த வீட்டை பார்க்குறார் 10ஆம் வீடாக பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் இந்த தாந்திரிக பரிகாரம் சந்திரனை மையமாக கொண்டு சொல்லக்கூடிய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணுங்க, காலை 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 நேரங்களில், இந்த 3 நேரங்களில் செய்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் சில பேரால் வேலைக்கு போகிறவங்களால முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேலை 6 to 7, மதியம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9 காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வில்வ இலையை மனதார எடுத்துக்கிறது. இந்த வில்வ இலையை மனசார நினச்சிக்கிட்டு மகாதேவரை நினச்சிக்கணும். மகாதேவர்னா சிவபெருமான், பார்வதி, அதே மாதிரி பிள்ளையார், முருகன், இவங்க எல்லாத்தையும் மனசார நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு அவங்க ஸ்வரூபத்தை அகத்தாந்திரிக ரீதியான மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பண்ணிவிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லலாம். இது சிவ குடும்பம், சரிங்களா? அப்படிங்கும் போது சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் சிவம்னு பேர். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரம்னு பேர். அவங்களோட குழந்தைங்க தான் நம்மளுடைய, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மனசார நினச்சிட்டு அதை தனியாக ஒரு மஞ்சள் கலர் பை மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் கலர் பையில் போட்டுட்டே வர்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காலங்கள், அதாவது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அது கொஞ்சம் காலங்களில் கொஞ்சம் சேர்ந்துடும். இது நீங்கள் போய் இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பில்வத்தை அதை பொடியாக்கி, சரிங்களா, இரவு நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த வாரம் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். அதை நீங்கள் உலர்த்திடணும்னா, அதாவது வெயில் படாத இடத்துல உலர்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உலர்த்தின இதை எடுத்து அதை பொடியாக்கி அதை இரவு நேரங்களில் பசும்பால், சரிங்களா, பசும்பாலோட கலந்து குடிச்சிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் தெரியும்.